என்னென்னு பார்த்தோமா இருந்தால் விஜய் இனி முதலமைச்சர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது இந்த செய்தி எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜயும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி வச்சதால இதனால கோவப்பட்ட திமுக, திமுக அதிமுக இப்ப கூட்டணியா வர்றதுக்கு முடிவு கட்டிக்கிறேன். இன்று அதிகாலையிலிருந்து அவர்கள் பேச்சுவார்த்தையில் இருந்து இப்போ 9 மணிக்கு தான் இந்தியா நேரப்படி அந்த பேச்சுவார்த்தையில வெளிவிட்டிருக்கார்கள். நாளைக்கு 10 மணிக்கு திடமா தெரியும் அவர்கள் கூட்டணியாக அந்த நாட்டில் ஆட்சியை கைப்பற்றி முதலமைச்சர் ஆகிறார்கள் என்று. அதாவது முதலமைச்சர் ஆகிறா ஆறுதல முதலமைச்சர் ஆக போயினேன் ஆறு ஸ்டாலினா இல்லாட்டி அதிமுக இவர் ஆரண்டு பார்த்தோம்னால் அவர்கள் அதுக்குள்ளே ஒரு ஒப்பந்தத்தை வச்சிருக்கிறார்கள். நீ 2.5 வருஷம் ஆட்சியை காப்பாற்று, நான் 2.5 வருஷம் ஆட்சியை காப்பாற்றுறேன். எக்காரணம் கொண்டும் இந்த கர்மம் விழுந்த எங்கண்ட காங்கிரஸ் வரக்கூடாது, காங்கிரஸ் எங்களுக்கு துரோகம் செய்து விட்டது என்று திமுக சவுண்டு போட்டு கத்துது. இதைத்தான் நாங்களும் சொல்றோம். காங்கிரஸ் எங்களை அழிச்சு போட்டது, எங்களை இனத்தை அழிச்சு போட்டது, உங்களை வச்சு, தமிழ்நாட்டு மக்களை வச்சு, தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை வச்சு என்று அன்றைக்கு நாங்கள் சொன்னோம். 2009 நீங்க கேட்கல, நீங்க காங்கிரஸ் இன்றைக்கு உங்களை ஏமாத்தி போச்சுன்னு சொல்றீங்க. காங்கிரஸ் உங்களை ஏமாத்தினபடியால் இவர்கள் இப்ப திட்டம் போட்டுட்டார்கள். எக்காரணம் கொண்டும் காங்கிரஸ் ஆள விடக்கூடாது தமிழ்நாட்டில், அதுவும் தமிழ்நாட்டில் இனி ஆள்றண்டா தாங்கள்லாம் ஆளவணும் என்ற மாதிரி 2 பேரும், அது உண்மை சொல்ல போனால் 2 பேரும் ஒன்று சேர்ந்தா இவர்களுக்கு போதுமான அளவு சீட்டு இருக்குது. அதால இவ 2 பேரும் ஒன்று சேர்ந்தா விஜயின் முதலமைச்சர் கனவு மண்ணா போய்விடும். உண்மையை சொல்ல போனால் மனவர்த்தம் எனக்கு ஒன்று தான். அதாவது எந்த கருத்தும்படி காங்கிரஸ் செய்தது எளிய வேலை, அதில் மாற்று கருத்து இல்லை. காங்கிரஸ் திமுகவுடைய தோத்தான வென்றான இருந்திருக்கணும். பதவி ஆசை பிடித்து விஜயோட, அதாவது டிவிக்கியோட ஒன்று சேர்ந்தது தவறு. சரி, அந்த தவற அந்த கர்மம் விட்டுட்டுண்டா இவர்கள் திமுக அதிமுக, இந்த திமுக என்ன செய்யணும்? ஓகே, ஏதோ ஒரு புதுசாக ஒரு வந்திருக்கிறார், தமிழ் மக்களும் விரும்பி, தமிழ்நாட்டு மக்களும் விரும்பி போட்டிருக்காங்க என்று போட்டு விட்டுருக்கணும் ஆட்சிக்கு. ஆனால் இவர்களும் அதை விடையில. இப்போ இவர்களும் விடையில, அவை செய்ததும் துரோகம். நாளைக்கு விடிய 10 மணிக்கு வரப்போகுது புதுசான ஒரு நியூஸ். அதுக்கு பிறகு முடிவு தெரியும். நாளைக்கோ நாளண்டைக்கோ விஜய் பதவி ஏற்கிறாரா இல்லை அதிமுக திமுக பதவி ஏற்கிறார். நன்றி, வணக்கம். இது